நான் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் சாத்தனூர்ல இருந்து வரேன். நான் 2005 இருந்து நான் இந்த கட்சி உறுப்பினராகவே இருக்கிறேன். ஒன்றிய செயலாளராகவும் எனக்கு பதவி கொடுத்திருக்காங்க. கேப்டன் இருந்த நாளிலிருந்து இன்னும் நாள் வரையிலும் ஒன்றிய செயலாளராகவே தண்டராம்பட்டு வட்டத்துல நான் இருக்கேன். 2வது மாநாட்டுல பேசினாரு கேப்டனை பத்தி. இதே மாநாடு ஃபர்ஸ்ட்ல நடந்துச்சு. அந்த மாநாட்டுல அவர் எதை பத்தியுமே பேசல. இன்னைக்கு சமயவாதியா பேசுறாரு. அவர் சமயத்துக்கு ஏத்த மாதிரி அவரு பேசின்னு இருக்கிறாரு. ஒரே ஒரு அரியணை தான் இருக்கு, முதலமைச்சர் அரியணை. இந்த எல்லா மாநிலத்திலயும் ஒரே அரியணை தானே முதலமைச்சர் அரியணை. அவங்க அப்பா நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறாரு. அவர் ரொம்ப நாங்க மதிக்கத்தக்கவங்க. செந்தூர பாண்டி படம் நடிச்சு கொடுத்தா விஜய் வந்துருவாரு, உங்களுடைய நன்மை அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோரிக்கை வச்சாரு. எந்த ஒரு இடையூறு இல்லாமையும் அவருக்கு வளர்த்து விட்டாரு. அவரு எவ்வளவு நன்மையை செஞ்சாரோ அது ஒட்டு மொத்தத்தையும் அவங்க அப்பா சொன்னாரு. அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சி. ஆனா ஒரே ஒரு அரியணை இருக்குது. இந்த ஒரு பேச்சு மட்டும் அவர் கொடுப்பாரா? ஒரே ஒரு அரியணை. கேப்டனாலதான் நான் வளர்ந்தேன். கேப்டனாலதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அந்நியாரை நான் அறிவிக்கிறேன். அதன் பிறகு அவங்க அந்நியாரா முதலமைச்சரை அமர்த்திட்டு அதன் பிறகு நான் அறிவிக்கிறேன்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் கொடுக்கட்டும். விஜயகாந்த் தொண்டர்ன்றது அவருக்கு எந்த நாளிலும் எந்த தேர்தலையும் அவர் ஓட்டு போட மாட்டாங்க. விஜயகாந்த் தொண்டர்கள் விஜயகாந்துக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு எக்காரணத்தை கொண்டு அவங்க ஓட்டே போட மாட்டாங்க. கூட்டணிக்கெல்லாம் அந்நியார் தான் சொல்லணும். அதை நாங்க சொல்லக்கூடாது. அப்ப நாங்க எடுக்கிறோம். இப்ப நீங்க உடனே கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு தகுந்த பதில நாங்க சொல்ல முடியும். கூட்டணின்றது அந்நியார் மட்டும்தான் அது முடிவு எடுக்க முடியும். நாங்க அதுக்கு முடிவு எடுக்க முடியாது. அதுக்கு நாங்க பதிலும் சொல்லக்கூடாது. அதனால அரியணைன்றது அந்நியாருக்கு கொடுக்க அவருக்கு சம்மதமா? அந்த அரியணையை அந்த அந்நியாருக்கு கொடுப்பாரா? அவராலதான் நான் உலகத்துக்கே தெரியப்படுத்துறேன். இல்லைங்க, அந்த பணிவுன்றது அவங்க அப்பா வளர்த்து கொடுத்தும் அவருக்கு வரல. அவங்க அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. அவர் சொல்லாம இல்ல. விஜயகாந்தை மதிக்கணும், விஜயகாந்த் தான் அவருக்கு உன்னுடைய தோழமையா இருந்தவர், உங்க வளர்த்து விட்டவர். அந்த விஜயகாந்த் மட்டும் அவருக்கு நன்றி விசுவாசம் மறக்க கூடாதுன்னு சொன்னது அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அந்த அப்பா சொல்லி கொடுத்ததே அவர் மதிக்கலைங்க. மத்தவங்களை எங்கிருந்து அவர் மதிக்க போட்டாரு? ஃபர்ஸ்ட்ல அப்பாவை மதிக்கட்டும். 2005 மாநாடு மதுரையில கேப்டன் நடத்தினாரு. அந்த மாநாடு முடிஞ்ச உடனே மீடியாவை சந்திச்சாரா சந்திக்கலையா? சந்திச்சாரு இல்ல. அந்த மீடியாவை இதுவரை ஒரு நாள் கூட அந்த விஜய் சந்திக்கவே இல்லை. அது தப்பா? மக்களையும் சந்திக்கல, மீடியாவையும் சந்திக்கல. இன்று கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றும் பலரது உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பல பேர் வீட்டில் ரேஷன் கார்டுல கேப்டனோட பேர் இல்லாட்டியும் அவங்க சாப்பிடுற ஒரு அரிசியும் கேப்டன் பேர் எழுதிதான் இருக்கு. அப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கேப்டன் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்பவர். கேப்டன் அவர்கள் சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலில் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராக, மனிதநேயமிக்க ஒரு மனிதராக, ஒரு அன்னை தெரசாவா வாழ்ந்து கொண்டிருந்தவர். வீர வணக்கம், 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 கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம், கேப்டனுக்கே வீர வணக்கம். அதே மாதிரி சமீபத்தில் கூட விஜய் சார் 2வது மாநில மாநாடு நடத்தினாரு. அந்த 2 லட்சம் தொண்டர்களும் ரசிகர்களும் உள்ள அந்த கூட்டத்தில் கூட தன்னுடைய அண்ணனை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணா என்று சொன்னார். இன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நமது கேப்டன் அவர்களை நன்றி மறவாமல் அவ்வளவு தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியிலும் அவரது பேரை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லா இடத்திலுமே எப்படி நம்ம தெய்வத்தை கும்பிட்டு நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அப்படி ஒரு தெய்வமாக இருந்து கொண்டு இருப்பவர் தான் நமது கேப்டன். எங்கள் குலசாமி கேப்டன் ஐயா. நீங்க வேணா பாருங்க, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு பேனா எடுத்து முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம். கூடிய விரைவில் அதற்கு
மாறாக நிகராக கேப்டன் என்று பெயர் எழுதி வைத்துதான் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். அதற்கான நேரம் கிளம்பக்கூடிய விரைவில் வரதான் செய்யும். அதே மாதிரி சில பேர் கேட்டீங்க, விஜய் சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்கள் கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் அவர்களை சினிமாவில் 2 பேரும் இணைந்து நடித்து இல்ல இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். விஜய் சார், நீங்க ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆகிவிட்டால் உங்களது மகன் இயக்குனராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நமது கேப்டனுடைய மகனை வைத்து கேப்டனுடைய விஜய் சார் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு நன்றி கடனாக விஜய் அவர்களின் மகன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் விரைவில் கேப்டன் அவர்களது மகனை வைத்து ஒரு படம் இயக்கி கூட கொடுக்கலாம். அது விரைவில் நடக்கலாம். ஏனால் நன்றி மறவாதவர் விஜய் சார் அவர்கள். இந்த நேரத்தில் கேப்டன் கேப்டன் கேப்டன்